ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? எந்த அம்மாவாவது தன் குழந்தைய மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க, மறக்கவே மாட்டாங்க. தனக்கு உணவு இல்லைனாலும் குழந்தைக்கு கொடுத்து அவங்கள பார்த்துக்குவாங்க. நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா பெற்றோருக்கு அங்கிருந்த கவலை, குழந்தைக்கு சுகமானா போதும். அப்போது தாயே தன் பாலகனை மறப்பதில்லை, ஆனால் அவளே மறந்து போனாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா! நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேங்கிறாரு. அதே ஏசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை என்பதற்கும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதற்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். ஹல்லேலூயா! இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னா அர்த்தம் நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன்னு அர்த்தம். ஏன்னா இஸ்ரவேலை ஆண்டவர் மறப்பதில்லை, ஆனால் அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் ஆண்டவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்களேன். ஏன் அவர் நம்ம மறக்கிறது இல்லை? பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா! அப்ப ஏன் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை? ஏன் மறக்கிறதில்லை? ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கும் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தேவனுடைய நாமத்திற்காக காண்பித்த அந்த அன்புள்ள பிரயாசத்தை, உலகத்தை விட்டு சொந்தத்தை விட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் என்ன சொன்னாலும் எனக்கு என் ஆண்டவர் போதும், எனக்கு எங்கள் பாஸ்டம்மா போதும், எங்கள் தேவன் போதும், எங்கள் ஆலயம் போதும், அங்கே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்குது, எனக்கு என்னை தேற்றுகிறவர் அங்கே ஒரு உண்டுன்னு ஓடி வரோம். பார்த்தீங்களா? அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா! தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா! பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவரை தேடி வந்தீங்கல்ல, சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவர் தேடி வந்தீங்கல்ல, ஆண்டவருக்காக பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறீங்கல்ல, இன்னும் செய்து வந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, அதனால ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய அன்பின் பிரயாசத்தை ஒரு நாள் கர்த்தர் மறக்கிறதில்லை. இந்த காலை வேளையிலே அநேக வேலைகள் மத்தியில் எழும்பி காலையில் தேவனை துதிக்கும்படியாக, தேவனை தரிசிக்கும்படியாக வந்த உங்களை கர்த்தர் மறப்பதில்லைன்னு அது 3 காரியம். ஏன் கர்த்தர் மறக்க மாட்டார்னா, போன செய்தியில் சொன்னேன், தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது தேவன் நம்மை மறக்க மாட்டார்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் திரும்பவும் கொண்டு வர முடியாது, அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்போ 2வது என்ன பாயிண்ட்னா, தேவனுக்கு பயந்து நடக்கும்போது அவர் நம்மை மறக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவனுக்கு பயந்து நடக்கும்போது. முதல்ல பார்த்தோம், தேவனுக்கு பிரியமானதை செய்யும்போது. என்னது? பிரியமானதை செய்யும்போது கர்த்தரும் நம்ம மறக்க மாட்டார். இப்போ தேவனுக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் நம்மை மறக்க மாட்டான். நல்லா இன்னைக்கு காலையில் பண்ணோம், பயமில்லை கர்த்தர் நன் சார்பில் இருக்கும்போது நமக்கு பயம் இல்லைன்னு பார்த்தோம். அந்த பயம் உலகத்துக்கு பயப்படக்கூடாது, ஆனால் தேவனுக்கு பயப்படணும்.
இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு பயந்துடுறோம், கர்த்தருக்கு தேவ பயமே இல்லாமல் போயிடுது. தேவ பயம் இந்த நாட்கள், அதுவும் சொல்லணும்னா வாலிபர்கள், பெரியோர்கள், எல்லாமே முதியோர்கள், குடும்பம் எல்லாவற்றிலுமே தேவ பயம் நமக்கு இல்லாமல் போயிடுது, குறைந்து போகிறது. எப்படி கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகிறதோ அது போல் தேவ பயமும் தணிந்து போகிறது. ஏன்னா மற்ற தெய்வத்தை நீங்கள் பாருங்களேன், அதுக்குள்ளே இருக்கும் பொழுது அதிகாலையில் எழும்புவோம், தலையோட ஈரத்தோட நல்ல தலை குளிச்சுட்டு ஈரத்தோட பொடி நடையாக போவோம் இல்லையா? பொடி நடையாக போய் அது ஒன்றும் இல்லாததை நாம் வணங்கி இருதயத்தில் சமாதானம் இருக்கோ இல்லையோ 4 பேருக்கு எதிர்க்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காண்பித்து வந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிற நமக்கு உள்ளத்திலே தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேரை தெய்வீக சமாதானம் உங்களை ஆளுகை செய்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த பயம் இல்லை. அந்த அதிகாலை எழும்ப ஜெபிக்கணும்னு எண்ணம் வரல, வேதத்தை வாசிக்கணும்னு எண்ணம் வரல, மற்றவர்கள் தீமை செய்யக்கூடாதுன்னு எண்ணம் வரல, மற்றவர்களோடு தேவையில்லாத காரியத்தில் உறவாடக்கூடாதுன்னு எண்ணம் வரல. எல்லாவற்றுக்குமே என்னென்னா பயம் இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்றது. நம்ம துணிகரமாக சில பாவங்களுக்கு நம்மை அர்ப்பணித்து விடுகிறோம். எனவே ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து நடக்கும்போது அவர் நம்மை மறக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உன்னை மறக்க மாட்டார். பாருங்களேன், வாசிங்களேன், யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறனுமாய் இருந்தான். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த நாட்களில் இவர் முற்பிதாக்களோடு கூட இவர் இணைக்கப்பட்டிருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட யோபு தான். அதுக்கு அடுத்த இதில் அப்படியே அவர் முன்பிதாக ஆபிரகாம், ஈசாக்கோடு அவங்க இருந்தவர் தான் யோபு. ஆனால் புத்தகம் மாத்திரம் நமக்கு வேதத்தின் மையப்பகுதியில் அது வந்து விட்டது. இவரும் முற்பிதா. இவர் எப்படி இருந்தாலும் தேவனுக்கு பயந்து ஒருத்தர் இவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. இவர் மாத்திரமே உத்தமனா இருக்கார். இவர் மாத்திரமே உண்மையாய் தேவனுக்கு பயந்து வாழ்கிறார். யோபு மாத்திரமே. தேவனுடைய பயம் என்னன்னா, நீதிமொழிகள் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த யோபு எல்லா தீமையும் வெறுத்து கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அதனால் அவருக்கு எத்தனை சோர்வுகள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் அவர் கூட இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு ஒரு குறை இல்லைங்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். பாருங்க, தனக்கு இருந்த அனைத்தும் அழிந்து போயிடுச்சு, மனைவியும் குறைய சொல்ல ஆரம்பித்துட்டா. ஆனால் அந்த சூழ்நிலை கூட யோபு மிகவும் எதனையுமே வாய் திறந்து குறைய சொல்லாமல் உண்மையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆதியாகமம் புத்தகம் 22:12 வாசிங்க. அப்பொழுது அவர், அதுக்கு முன்பாக யோபு 19:14 பார்க்குறோம். யோபு 19:14, என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள். பார்த்தீங்களா, பந்து ஜனங்களாம் உறவுகள் எல்லாம் மறந்து போச்சு யோபுவை. எப்போ அவருக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது எல்லாவர்களை விட்டு விலகிப்பட்டாங்க. நண்பர்கள், சிநேகிதர் எல்லாரும் மறந்து போயிட்டாங்க இல்லையா? அவருக்கு யோபுக்கு வந்த சோதனை மாதிரி யாருக்கும் வரல. கடைசியில் ஒரு எல்லாம் இழந்து போனது மாத்திரமல்ல, வியாதி உடலில் வந்துடுச்சு. தன் ஓட்டை எடுத்து உடலை சுரண்டி கொண்டு இருக்குது. மரத்துக்கடியில் போய் அமைதியெல்லாம் உட்கார்ந்துருக்காரு. யார் போய் அவரை பார்க்க முடியும்? யார் அவரை கிட்ட போய் நிற்க முடியும்? நாற்றம் எடுக்கும் இல்லையா? அப்போ சொல்கிறார், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர்கள் மறந்தார்கள். ஆனாலும் என்ன பண்ணல, ஆண்டவர் அவரை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தான் யோபு 42:10 வாசிக்கிறோம். என் சிநேகிதருக்காக நான் வேண்டுதல் செய்தேன், வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் மறந்து போனாங்க, ஆனால் தேவன் அவர்களை மறக்கல. எல்லாவற்றையும் மீண்டும் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? யாரும் மறந்தாலும் ஆண்டவர் ஒன்றை மறக்கிறது இல்லை. பாருங்கள், உங்கள் சிநேகிதர் உங்களை விட்டு தூரம் போயிட்டாங்களா? மனைவி விட்டு பிரிந்திருக்கீங்களா? கணவனை விட்டு பிரிந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அவர் மறந்துவிட அவர் மனுப்புத்திரன் அல்ல. ஹல்லேலூயா.
ஆதியாகமம் 22:12 ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பதை இப்ப யார் அறிந்திருக்கிறதா? ஆண்டவர் இப்பதான் அறிஞ்சிருக்கார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர் தான் இல்லையா ஆபிரகாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டர் மேல் கையை போடாதன்னும் போது என்ன பண்ணுறாரு அவர்? அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டவன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் உனக்கு ஒரே ஒரு மகன் என்று கூட நீ பார்க்காம எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்துறார் ஆண்டவருக்கு. நாம் எதில் வெளிப்படுத்துறோம்? ஆலயத்துக்கு வருவது இல்லையா? தேவனோடு உறவு கொள்வது இல்லையா? ஏதாகிலும் தேவனுக்கு பயப்படுற காரியத்தை ஆண்டவருக்கு ஆபிரகாம் எப்படி வெளிப்படுத்தினா? அனுதினமும் அதிகாலை ஜபம் இருக்கா? 5:30 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறீங்களா? எப்போ எழும்பினா உடனே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிங்க. கர்த்தர் அந்த தேவனுக்கு எனக்கு பயப்படுற அப்படின்னு அறிஞ்சிருக்காரு. ஹல்லேலூயா. வேதம் வாசிக்கிறீங்களா? தொடர்ந்து ஒரு நாளைக்கு 4 அதிகாரத்தை வாசிங்க. ஆண்டவர் அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வருஷத்துக்கே வேதத்தை முடிச்சிடலாம். அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, அதுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்குங்க. தேவனுக்கு பயப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பதான் அறிந்து கொள்வா. ஆபிரகாம் இங்க சாட்சி, இப்பதான் நீ பயந்திருக்கிறேன், நான் உன்னை அறிஞ்சுக்கிட்டேங்கிறார். ஹல்லேலூயா. ஏதாகிலும் ஒரு காரியத்தில் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இன்னொரு வசனம் கூட பாசிங்களா? சங்கீதம் 119, 120. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, என் உடம்பு சிலிர்க்கிறது. என்னது? தேவ பயம் அவருடைய உடம்பை என்ன பண்ணுதான்? சிலிர்க்க வைக்குது. நமக்கு எப்போ சிலிர்க்குது? குளிர் வந்தால் தான் சிலிர்க்கு, பனி வந்தால் நடுங்குது, சிரிக்கு. ஆனால் அது சங்கீதக்காரனாக தாவீது வனாந்திரத்தில் தான் இருக்காரு. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை என்ன? உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரையும் நம்ம தெய்வ பயம் நம்மளோட வாழ்க்கையில் இல்லைன்னா, ஏன்னா தெய்வ பயம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை விட்டு விலகுவது. எதெல்லாம் தீமைன்னு தெரியுதோ அதை விட்டு விடுங்க, அவ்வளோதான். அதுதான் தெய்வ பயம். ஏன்னா அதுதான் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் தீமை என்று சொல்லப்பட்டதெல்லாம் விட்டு விடுங்க. அதை உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. லேவி ராமத்தின் புத்தகம் 25:17 வாசிங்க. உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பார்த்தீங்களா? ஒருவனுக்கும் என்ன பண்ணாதீங்க? அநியாயம் செய்யாது. நீங்கள் நியாயம் செய்யலாம் கூட பரவாயில்லைங்க, அநியாயம் செய்யாமல். சரி, அநியாயம் செய்யாமல் இருந்தால் போதும். அப்போ தான் தேவனுக்கு பயப்படுறது. நான் கர்த்தர்ங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதே 36வது வசனம் வாசிங்க. அவன் கையில் வட்டியாவது, அவனுடைய சகோதரனுடைய கையில வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. அப்போ என்னன்னா, உன் சகோதரத்தை நம்ம என்ன வாங்கக்கூடாது? வட்டி. என்ன வாங்கக்கூடாது? 10 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 90 ரூபா தான் கொடுத்தீங்கன்னா என்னது? தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். வட்டி. அது வட்டி வாங்கக்கூடாது. உதவி செய்யுங்க. அடிக்கடி அதான் சொல்லுவோம். உங்ககிட்ட 10,000 தேவனுடைய பிள்ளைங்க உங்கள் ஊர் விசுவாசிங்க உங்ககிட்ட கேட்குறாங்களா? 10,000 கேட்டாங்கன்னா உங்களுக்கு 10,000 கொடுக்க முடியலையா? 1000 ரூபாய் கொடுத்துட்டு மறந்துடுங்க. திரும்பி அதை கேட்காதீங்க, மறந்துடுங்க. உங்ககிட்ட இருக்காது. இப்போ 1000 தான் இருக்கு என்கிட்ட, இதை வச்சுக்கோன்னு. இல்லை 100 ரூபாய் இருக்கா என்கிட்ட, தயவுசெய்து இல்லை கோச்சிக்காது, நான் 100 ரூபாய் கொடுத்துருங்க. சரி 10,000 கொடுக்குறேன், எனக்கு மாதம் 100 ரூபாய் வட்டி கொடு, 500 ரூபாய் வட்டி கொடுன்னு கந்து வட்டி போல் வட்டி வாங்காதீங்க. அது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லு. சகோதரன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்துக்கணும். சரி, கர்த்தருக்கு பயந்து வாழ்வதால் நமக்கு என்ன நன்மை? இவ்வளோ சொல்கிறீங்களே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயன்னு சொல்கிறீங்களே. அப்போ தேவனுக்கு பயந்து வாழ்வதால் என் வாழ்க்கையில் என்ன அதில் பிரயோஜனம்?
என்றைக்குமே நம்ம பிரயோஜனம் இருந்தால் தானே செய்வோம் இல்லையா? என்ன பிரயோஜனம்? வாசிங்க சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர். தேவனுக்கு பயந்தா போதும், உங்க விருப்பம் என்னமோ அதை நிறைவேற்றுவார். அவது உமது மன விருப்பத்தின்படி தந்துருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தேவ பயம் நம்ம பற்றி கொண்டா போதும், நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை தேவன் செய்வார். உங்கள் கூப்பிடுதலை கேட்பார், ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பார்க்குறோம், தேவனுக்கு பயந்து அவர் விருப்பத்தின்படி செய்கிறது கர்த்தர். 103 சங்கீதம் 11 வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பூமிக்கு வானம் ஒத்துக்கும், பூமிக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ தேவனுக்கு பயப்படுகிற ஜனத்தின் மீது அவருடைய கிருபை கொட்டுது. ஆமென். போன வாரம் தான் பார்த்தோம். இந்த வாரம் நம்முடைய வாக்கு தத்தமே என்னது? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபை எப்போ வரும்? தேவனுக்கு பயந்தா போதும். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா இருக்கிற கிருபை கர்த்தர் நம் மீது பொழிந்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தேவ இரக்கம் நம் மீது காணப்படும். ஹல்லேலூயா. தேவ இரக்கம் நம் மீது காணப்படும். தேவனுக்கு பயந்தா போதும், அவருடைய இரக்கம் நம் மீது காணப்படும். அவருடைய கிருபை கிடைக்கும், அவருடைய இரக்கம் கிடைக்கும். நம்முடைய விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது பார்த்தோன்னா சங்கீதம் 34:7 பாருங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி பாளையம் இறங்கி விடுவிக்கணும்னா நம்ம தேவனுக்கு பயந்து காணப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சுட்டே இருந்தா போதும். எங்க வேலைக்கு போனாலும் சரி ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சுட்டே இருங்க. பாருங்களேன், நேற்று நாங்கள் ஒரு காலையில் திருப்பூர் போயிட்டு ஒரு பாஸ்டர் சாமியல் ஐயாவை நாங்கள் பார்த்துட்டு ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையில் ஒரு சின்ன வசனம் தான் இருந்தது. கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன போர்டு வசனம், அவ்வளோ பெரிய கடையில் ஒரு குட்டி வசனம் இருந்தது. அங்கே ஒரு இந்து பொண்ணு, அந்த ஓனர் வெளியே போயிட்டார். அவர் தான் நம்ம சர்ச்சு விசுவாசி. அந்த ஓனர் வெளியே போயிருந்தார். அப்போ அந்த ஒரு அம்மா, வேலை செய்கிற ஒரு அம்மா கிட்டே நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம், ஆண்டவரை பற்றி சொன்னோம். அவங்க இது ஃபுல்லாக அவங்கள பார்த்தா சத்தியம் சொல்லவே யோசனையாக இருந்தது. ஐயோ இவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்களே. ஆனால் அவங்கக்கிட்ட அப்படியே பேச 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 அவங்க கண்ணிலேருந்து தண்ணீராக கொட்டுது, அழுகுறாங்க. பேசி நான் பாஸ்டர் சத்தியத்தை சொன்னார். அப்புறம் நான் சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி முடித்த பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, நான் எப்பயாவது நான் இங்கே வந்து 2 மாதம்தாங்க ஆகுது வேலைக்கு. ஆனால் இந்த சின்ன வசனத்தில் இந்த கர்த்தர்னு ஒரு வார்த்தையை பார்த்தேன் பாருங்க, அந்த இடத்துல நான் அப்படியே முட்டி போட்டு நான் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேங்கங்குது. என் வாய்க்கு என்ன தெரியுதோ, எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் வேண்டிக்கிட்டேங்க. இந்த கர்த்தர்ன்ற வார்த்தையை பார்த்த உடனே என் இருதயத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, எனக்கு ஜெபம்லாம் பண்ண தெரியாது, ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி ஆண்டவர்கிட்ட பயபக்தியாக ஜெபிச்சிட்டேங்க. அந்த பயத்தை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு ஆலயம் அல்ல அது, ஒரு பிஸ்னஸ் கடை அது. அந்த கடையில் அந்த கர்த்தர்னு அந்த வார்த்தை அந்த அம்மா பார்த்த உடனே, ஒரு 30-35 வயசு பெண் தான், பார்த்த உடனே அந்த தெய்வ பயம் அந்த அம்மாவுக்கு வருது. ஏன் வருது? அது ஆல்ரெடி பயந்துருக்குது அந்த தெய்வங்களுக்கு. இப்போ கர்த்தர் பார்த்தோன்னா அந்த இருதயம் நடுங்குது, எல்லாம் சிலிர்க்குது, உடல் சிரிக்கிறது தாவீதை போல. உடனே அதே இடத்துல அந்த கல்லா பக்கத்தில் சும்மா ஒரு சேருக்கு அங்கேயும் அப்படியே கீழே முட்டி போட்டு அது தன் இஷ்டப்படி கடவுள்கிட்ட வேண்டிக்கிச்சான். ஆனால் நமக்கு ஆலயத்தில் வந்தால் கூட அந்த பயம் இல்லைல்ல. நான் ரொம்ப அந்த அம்மாவை ஆச்சரியப்பட்டேன். கண்டிப்பாக அந்த தாய்க்கு ரட்சிப்பு இருக்குது, கண்டிப்பாக அந்த தாய்க்கு ரட்சிப்பு இருக்குது. அதுதான் நமக்கு இன்றைக்கி எளிமையாக அந்த வேதாகமம் நம்ம கையில் கிடைச்சிருக்குது. ஆனால் இதில் ஒவ்வொரு கர்த்தர் என்ற வார்த்தையை எழுதும்போது, அதை எடுக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த எழுதினவர்கள் ஈப்ரூலேருந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு முறையும் அவங்க வெளியே போயிட்டு தலையோடு தண்ணி ஊற்றிட்டு குளிச்சுட்டு தான் திரும்பி வந்து ஒரு மையை அலசி திரும்பி அதை எழுதுவாங்களாம் கர்த்தர்ன்றது. அவ்வளவு தெய்வ பயம் அதை எழுதும்போது இருந்தது. இன்றைக்கி அது நமக்கு அநேகருக்கு தலையணையாக இருக்குது. அந்த வேதம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கு.
இது அநேகர் பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேய் நம்ம தொடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறோம், சந்தோஷந்தான். ஆனால் இதை எடுத்து வாசிக்கணும். அதை வாசிப்பது அந்த தேவன், வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் உடைய தேவன் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர். அந்த தெய்வ பயத்தை நம்ம பற்றிக்கொள்ளணும். என்ன ரொம்ப எளிமையானது. எங்கேயாவது நீங்கள் நடந்து செப்பல் இல்லாமல் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களா? நம்முடைய ஆண்டவர் அப்படி சொல்கிறதே இல்லை. மலை படியேறி வாங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை. எதையாவது சுமந்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்களா? அதுவும் இல்லை. எவ்வளோ நல்ல தெய்வம் நம்முடைய தேவன். தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்துருக்கார். அவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அருமையாக அவர் வீட்டில் நம்ம ஆராதிச்சா போதும், அவரை துதிச்சா போதும், அவருக்கு பயந்து வாழ்ந்தா போதும், கர்த்தர் நம்மை மறவாமல் நினைத்தருளுவார். ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் அந்த தேவ பயம் இருந்தால் போதும், அவர் மறக்க மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, நீதிமொழிகள் இல்லை, சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமேன். அவருக்கு பயந்துருங்க, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு என்பதே இல்லை. பக்கத்தில் பால் சொல்லுங்க, நீ குறைவுபட்டு போக மாட்டாய், நீ குறைந்து போக மாட்டாய், எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. உபாகமம் 28:1 வாசிங்க. உபாகமம் 28:1. அது வசனம் நான் குறிப்பிடலை. எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடு. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. இதுதான் கட்டளை. இதுக்கு பயந்து நம்ம படிச்சா போதும், இதுல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது 14 வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதங்களை வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க, எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் நீதிமொழிகள் 10:27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பாருங்க. இந்த தேவனுக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக போனோம். முதல்ல பார்த்தோம், நம்முடைய விருப்பத்தின்படி கர்த்தருக்கு பயந்தா விருப்பத்தின்படி செய்கிறவர், கர்த்தருக்கு பயந்தா போதும் அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது அவருக்கு பயந்தா போதும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அடுத்தது அவருக்கு பயந்தா போதும் கர்த்தர் நம்மை ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது பார்க்குறோம், அவருக்கு பயந்தவர்கள் மீது பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான்னு பார்த்தோம். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணோம். ஹல்லேலூயா. நீண்ட ஆயுள் வாழணுமா? பக்கத்தில் பார்த்துக்கணும், ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக இருக்கா? 90 வயசு பாட்டிக்கும் மரித்து போக விருப்பம் இல்லை. தேவனுக்கு பயந்தா போதும், நீண்ட நாள் வாழலாம். ஹல்லேலூயா. 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 என்ன நிறையா இருக்குது, அது பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். நீதிமொழிகள் 14:26 மாறி மாறி வச்சு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஏன் நம்ம வாழ்க்கையில பதறி போறோம்? ஏதாவது ஒரு காரணம், பதட்டம் நம்ம ஏன் வருது? அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இல்லை, அவர் மேல் நம்பிக்கை இல்லை. அதனால தான் நம்ம பதறோம். பதறாத மனமும் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அருமையான பக்தர் பாடியிருக்காங்க. பதறாத மனம் வாழ்வு வேணாண்டு, சிதறாத மனம் வேணும். பதறாத மனமும் சிதறாத வாழ்வு என் வாழ்க்கைக்கு வேணும்னு சொல்லு. அப்போ திட நம்பிக்கை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பாருங்க எவ்வளோ அருமையான வசனம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்க தேவனுக்கு பயந்தா போதும், உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு பயப்படாமல் போனால் நம்மளும் பதறி ஆடி போயிடுவோம். நமக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா, திட நம்பிக்கை இல்லை இல்லையா, பதறி ஆடி போய் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்காது. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, அடைக்கலம், தேவனுடைய அடைக்கலம் காணப்படணுமா, நாம் பெற்றோராக நாம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா போதும், கர்த்தர் நம்மை மறவாமல் நினைத்தருள்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அடுத்தது கர்த்தருடைய பயப்படுதல் உங்களுக்கு சங்கீதம் 34:11 வசனம் வாசிங்க. சங்கீதம் 34:11. பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 115:13 வாசிக்கிற கர்த்தருக்கு பயப்படும் பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். 115:13 வாசிக்கிறோம். பெரியோரையும் கர்த்தருக்கு பயப்பட பெரியவங்களா இருந்தாலும் சரி, சிறுவராக இருந்தாலும் சரி, அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்ம மீது நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன். என்ன போதிக்கிறார்னு பார்க்கலாமே. அதே 13 வசனம் வாசிங்க. நாவை பொல்லாப்புக்கும். இதுதான் நமக்கு போதிக்கிறார். நம்முடைய நாவை எதுக்கு விளக்கணுமா? பொல்லாப்புக்கு விளக்கணும். பொல்லாத பேசக்கூடாது. யாராவது பேசினா கேட்காதுங்க, அந்த இடத்துல இருந்து வந்துருங்க. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அதை விலக்கிடு. நீ எழும்பி வந்துரு. பொல்லாப்பு பேசாத. அடுத்தது தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி. அடுத்தது 3வது சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இதுதான் போதனை, இதுதான் போதிக்கிறேங்கிறார் சங்கீதத்தில். கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன்னு சொல்லிட்டு பொல்லாப்புக்கு விலகி ஓடிப்போ, உதடுகளை கடப்பட்டு வசனத்துக்கு விலக்கி காத்துக்கொள், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடி, சமாதானத்தை நாமே தேடி தேடி போயிடலாம். ஏன்னா நம்முடைய தேவன் சமாதான பிரபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இது 3 அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவனுக்கு பயப்படுவதனாலே நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்தோம். 3வதாக அடுத்த பாயிண்ட் ஒரு காரியத்தை சொல்லி நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கலாம். 3வதாக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும்போது தேவன் நம்மை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு பிரியமானதை செய்யும்போது தேவன் மறக்க மாட்டார். இரண்டாவதாக தேவனுக்கு பயந்து நடக்கும்போது அவர் நம்மை மறக்க மாட்டார். 3வதாக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். நல்ல அருமையான உதாரணம் அன்னாள். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். வாசிங்க. 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். இப்ப எங்க போய் அவ வேண்டுதல் செய்றா? எங்க போய் அவ விண்ணப்பிக்கிறா? தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வர. எல்கானா ஒரு மனுஷன் வாழ்ந்தார். 2 மனைவி. அன்னாள் மூத்த மனைவி, 2வது பெண்ணினாள். 2வது மனைவிக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாது இருந்தது. அவளுக்கு குழந்தை இல்லை. இந்த எப்பயுமே இந்த மனைவி பெண்ணினால் என்ன பண்ணுவாளாம்? அன்னாளை வார்த்தையினாலே துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாள். இவர் ரொம்ப அதன் நிமித்தம் மனம் கசந்து அழுவாள். கணவனாகிய எல்கானா சொல்வார், உனக்கு நான் எல்லாவற்றிலுமே எல்லாரை காட்டிலும் உனக்கு 2 மடங்கு தரேனே, எல்லாவற்றிலும் நான் அவர்களை காட்டில 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகமல்லவா என்ற ஆறுதலான வார்த்தையை கணவன் பேசுவார். சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் கணவன். ஆனால் அன்னாளுக்கு என்ன இல்லை? இந்த வசனம், கவலை, வேதனை, எனக்கு ஒன்று இல்லையே என்று வேதனை. நேராக ஓடிப்பார். சீலோவிலே ஆலயத்தை தேடி ஓடிப்பார். ஆசாரின் முன்பாக உட்கார்ந்துருக்கார். இவ ஓடி போய் மனம் கசந்து தேவாலயத்தில் இருதயத்தை ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவளுக்கு தெரியும் கணவனால் இது கொடுக்க முடியாது. ஆமேன். கணவனால் கொடுக்க முடியும். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்பதை நன்கு அறிந்திருந்தாள். எனவே ஆலயத்தை தேடி ஓடி தேவனிடத்தில் மன்றாடி கேட்கிறாள், வேண்டறா, விண்ணப்பிக்கிறாள், பொருத்தனை பண்ணுகிறாள். எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு நான் பொருத்தனை பண்ண கொண்டு போய் ஆலயத்தில் நான் உங்களுக்கே நான் ஒப்பு கொடுத்துட்றேன்ப்பா, நீங்கள் கொடுத்தா போதுங்கிறான். ஒன்று கேட்டால் அன்னாளுக்கு கர்த்தர் 6 குழந்தைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. வேண்டுதல் கேட்கப்பட்டதா இல்லையா? அதனால தான் அவளுக்கு சாமுவேல் என்று பெயர். ஏன்னா நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல்னா என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பித்தேன், வேண்டிக் கொண்டேன், இதான் அர்த்தம்.
சாமுவேல் என்று பெயர் வைத்து அழகா பால் மறந்த வந்து ஆலயத்திலே கொண்டு வந்து விடுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பம் கேட்கப்பட்டதா இல்லையா? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையிலே உங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன 1 சாமுவேல் 1:17 வாசிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவார். ஆமென். நீ எப்படி போ? சமாதானத்துடன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை பிடிச்சு சொல்லுங்க, சமாதானத்தோட போ. உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கேட்டவன அவ சமாதானத்தோட போறா. அவ துக்க முகம் எல்லாம் இனி மாறி போச்சு. போய் போஜனம் செய்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வேண்டுதலை இங்கே இறக்கி வச்சுட்டிங்களா? திருப்பி தூக்கி அப்படியே இருதயத்தில் வச்சுட்டு போகாதீங்க. உங்கள் கணவன் பிரச்சனையா, மனைவி பிரச்சனையா, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் கணவன் இருக்காங்களா, ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் இறக்குவீங்க. கடன் பாரத்தில் தவிக்கிறீங்களா? வீடு கட்டி பாதியில் நிற்குதா? வியாதியின் கொடுமையினால வேதனையோடு இருக்கீங்களா? சமாதானத்தோட போங்க. உன் வியாதி நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இறக்கி வைத்ததை திரும்பி சுமந்துட்டு போகாதீங்க. அண்ணால் எல்லாவற்றையும் ஒப்புத்துட்டா, இருதயத்தையும் ஊற்றி விட்டாள். அவள் அவரை ஆசாரியன் சொன்னது போல நீ சமாதானத்தோட போ. யாரிடத்தில் கேட்ட விண்ணப்பம் அது? உன் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அவள் கேட்ட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டறினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நம்முடைய தகப்பன்னா நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்டால் போதும், எல்லாவற்றையும் அவர் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா மனுஷங்கிட்ட கேட்ட எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. தரேன்னு சொல்லுவாங்க, தரமாட்டேன். வாக்கு பண்ணுவாங்க, வாக்கு மாறிடுவாங்க. அதுதானே இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஆனால் நம்முடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் தர வல்லமுள்ளவராக. ஆனால் இந்த சங்கீதம் 121:1-2 வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து தான் வரும்? ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். நீங்க எங்க எப்பயுமே கீழே பார்த்து, பக்கத்துல பார்த்து, எதிர்க்க பார்த்து, சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து கேட்கக்கூடாது. பர்வதத்தை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணா போதும். அண்ணால் அதான் செய்தான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று பார்க்க அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில பாரத்தோடு ஆலயத்தை தேடி வந்திருக்கீங்களா? எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரேன்னு பாரத்தோடு வந்திருக்கீங்களா? தேவன் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்குற யோபு 42:10. ஏற்கனவே அந்த வசனத்தை பார்த்தோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தார். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல மனுஷன் யோபு. அவருக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை. ஆனால் அவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், சிநேகிதருக்காக ஜெபித்தார். நம்மளே துக்கத்தமாக இருக்கும்போது அண்ணால் தன்னுடைய தேவைக்காக ஜெபித்தாள். எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ரொம்ப மலடியாக இருக்கேன், எனக்கு வேதனையாக இருக்குன்னு அண்ணால் தனக்காக ஜெபித்தாள். ஆனால் யோபுவோ தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார். கர்த்தர் இவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட அநேக கஷ்டத்து மத்தியில் இருக்கீங்களா? மற்றவங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்கு வீடு கட்டி முடிக்க முடியல, மற்றவங்க வீடு கட்டணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வீடை கட்டி தருவார். உலகத்தில் பழமொழி சொல்கிறாங்களே, மற்ற பிள்ளையை நம்ம ஊட்டி வளர்த்த தாம் பிள்ளை தானா வளரும். ஊட்டுங்க, மற்றவங்களுக்கு கையை குறுக்கி வச்சிருக்கூடாது, நல்லா ஊட்டி விடுங்க. நம்ம பிள்ளைங்க தானா வளர்ந்துடும், யாரும் அவங்களுக்கு ஊட்டிடுவாங்க. ஹல்லேலூயா. எனவே யோபுவை போல மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய வேண்டுதலை தேவன் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:6 வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். என்ன அழகா சொல்லிட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் கவலையா வந்திருக்கீங்க? யாருமே கவலை இல்லை. அப்பா ஒரு அம்மா தான் கவலையா வந்திருக்காங்க. ஆமீன். பயம் இல்லை, கவலை இல்லை. நமக்கு வீட்டுக்கு இங்கே இப்போ கவலை இல்லை, வெளியே போகும்போது அந்த கவலை எக்கச்சக்கமாக தூக்கி வச்சுட்டு போய். எல்லாருக்கும் ஒரு கவலைகள் இருக்கு, ஒரு கவலைகள். எவ்வளோ சம்பாதித்தாலும் இன்னைக்கு பத்த மாட்டேங்குது, அதே ஒரு கவலை தானே உண்மை. அதே கவலை. இந்த வழி வருது, அப்புறம் செலவு, எக்கச்சக்க செலவு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் போயிட்டே, லட்சம் சம்பாதிச்சாலும் பத்துறதில்லை இல்லையா? ஆனால் அது எவ்வளோ ஒரு கவலைகள் இருந்தாலும் இங்கே அழகாக சொல்கிறாரு,
என்ன நீங்கள் சொல்றாங்க? ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் ஒன்னே ஒண்ணு கூட கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஸ்தலத்துல ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. இங்க வந்துட்டு அமைதியாக உட்காந்து தூங்கிட்டோ போறது அல்ல. நீங்க விண்ணப்பிக்க வேண்டிய இடம், அன்னாளை போல வேண்டிக் கொள்கிற இடம். அவருடைய செவிகள் கவனிக்கிறது. என் மகன் என்ன சொல்றா, என் மகன் எதுக்காக வந்திருக்கான், என்ன கேட்குறாங்கன்றது அவர் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். அவர் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கார். அதெல்லாம் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தினா போதும். அப்பொழுது உங்கள் அடுத்த வசனம் அதிலே, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்தலாமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுகை செய். ஆமென், ஹல்லேலூயா. என்னோடு இயேசு இருந்தா போதும். அவர் ஒருவர் போதும் எல்லாவற்றையும் தருகிறவர். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. என்னை போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. அன்றாட தேவைகளை அவர் அன்றாட சந்தித்தா போதும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். இதனால்தான் ஸ்டோரேஜ் மூட்டை கணக்கில் அந்த காலத்தெல்லாம் மூட்டை மூட்டையாக அரிசி வாங்கி வைப்பாங்க. இன்றைக்கி சில குடும்பங்களில் மூட்டையை நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஸ்டோர் ரூம்னே ஒன்று இருக்குது இல்லையா? எல்லாமே வருஷத்துக்கு வாங்கியிருக்குங்க. ஆனால் நம்ம ஏழை ஜனங்க பாருங்களேன், அன்றாட போய் காலையில் அழகாக புதுமையாக சாப்பிடுவாங்க. அன்னைக்கு போய் காய்கறி வாங்குவாங்க. இன்றைக்கி கூலி வேலையை செய்துட்டு அன்றைக்கு போய் அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க. அவங்க உள்ளத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? பூச்சி போட்டு ஒன்றும் அரிக்காது. மூட்டை கணக்கில் வாங்கினா அதை ஒரு நாள் உட்காந்து ஒரு ஆளை வச்சு புடைச்சிக்கிட்டு கிடக்கணும். அதை சுத்தம் பண்ணணும், அதை வெயிலில் காய வைக்கணும், அதுக்கு 2 ஆள் வேணும். ஆனால் ஏழை மக்களோட ஆண்டவர் அந்த ஏழைகளின் தேவன். ஹல்லேலூயா. எளியவர்களின் திடன் என்று சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. எனவே சோர்ந்து போகாதீங்க, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நீதிமான் தானே? ஆமான்றீங்களா இல்லைன்றீங்களா? பக்கத்துல சொல்லு, நான் பார்க்குறேன் யாரெல்லாம் ஆமான்னு சொல்லு. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எல்லாம் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்கள். அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் நீதிமான்கள். ஆமேன், நீதிமான்கள். ஆமேன். இப்படி ஒரு பாக்கி யாருக்கு கிடைக்கும்? இயேசுவின் ரத்தத்தாலே நம்முடைய பாவம் மற கர்த்தர் நம்மை கழுவி இருக்கிறாரே, அன்னையிலேருந்து நம்ம நீதிமான்கள் தான். ஆமேன். அவங்க செய்கிற ஊக்கமான ஜெபம் வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பலனுள்ளதாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா நீங்க பலனுள்ளவர்களாக இருக்கீங்க. வேண்டிக் கொண்டு பெற்றுக்கொண்டீங்க. திடன் நம்பிக்கை உங்க பேர்ல இருக்கு. எனவே நீங்கள் வேண்டிக்கொண்ட எல்லாம் நீங்கள் நீதிமான்கள் என்று கருதப்படுகிறதுனாலே அவர் செவிகள் நீதிமான்களின் வேண்டுதலுக்கு, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மறந்துடுவாரா? ஏன்? நீங்க நீதிமான்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வதை எல்லாம் கர்த்தர் நினைத்திருக்கிறார். பாருங்க, அன்னாள் அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நினைத்தருளினார்னு வசனம் சொல்லு. அன்னாள் என்னைக்கு ஆலயத்தில் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ராகேலை நினைத்தருளினார். சாராளை நினைத்தருளினார். அவங்களெல்லாம் நினைச்ச ஆண்டவர் உங்களையும் என்னையும் மறப்பாரா? அதனால தான் ஆண்டோட வார்த்தையை சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் தேவனுக்கு நம்ம பிரியமா வாழ்ந்தா போதும் அவர் நம்ம மறக்க மாட்டாரு. அடுத்தது தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா போதும் அவர் நம்மை மறக்க மாட்டார். அடுத்தது 3ஆவதாக பார்த்தோம், தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தா போதும் அவர் நம்மை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் மனுஷங்கிட்ட போகாதுங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனை பார்த்து பயப்படாது, தேவனுக்கு பயம். ஹல்லேலூயா.
தேவனுடைய பயத்தை பற்றுக்கொள்ளுங்க. ஆராதனை 6 மணினா அட்லீஸ்ட் ஒரு 6 வாங்க. உங்களுக்கு ஒரு நம்முடைய பாஸ்டர் கொஞ்சம் இறக்கமாக விடுறதால ஒரு 6:05 6:10 அவ்வளோதான் இடம். சில சமயத்தில் காணிக்கை போட்டு முடிந்த பிறகு கூட அநேகர் வராங்க. ஒரு ஆராதனைக்கு முழுமையாக வாங்க. தேவனுடைய பயம் நம்மை பற்றி இருக்கட்டும். ஆண்டவர் கொடுத்த இந்த வேத வார்த்தைகளை நல்லா தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு படிக்க தெரியலன்னா உங்களுக்கு ஆடியோ பைபிள் வாங்கியிருக்கோம், அதை கேளுங்க. அதை கேட்டுகிட்டே இருங்க, அது கேளுங்க. இல்லை உங்கள் செல்ஃபோன் இருக்குல்ல எல்லாட்டையும், அதுலேயும் ஆடியோ பைபிளை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எளிமை, உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், டவுன்லோட் பண்ணி தருவாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருங்க. அதுவும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சொல்லுகிற இந்த தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலே தங்க வைத்துக் கொள்ளுங்க. இருதயத்திலே தங்க வைத்துக்கோங்க. எல்லா நேரங்களிலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக்கிட்டே இருங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அந்த இது தப்பு இது என்ன எல்லாவற்றையும் அவர் நமக்கு சொல்லி தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 32:8 வாசிக்கிறேன் இல்லையா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு நான் காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வேற ஒன்றும் நமக்கு இல்லை, அவரே நமக்கு போதித்து நடத்துகிறவர். அவரோட பேசிக்கிட்டே இருந்தால் போதும், சரியான பாதையிலே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை மறந்துவிட அவர் மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. தேவாதி தேவன், சர்வத்தை உருவாக்கினவர் உங்களை நினைத்திருக்காருன்னா எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென். அப்படியே எழும்பி நில்லுங்க, நம்ம ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த செய்தியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. இந்த செய்தியை நம்ம போன வருஷம் கடைசி மாதத்தில் அது எடுத்தாலும் எனக்கும் தெரியல பாஸ்டர் அழகான அந்த புதிய பாடல்ல ஆண்டவருடைய இந்த பாடல அதுதான் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்காரு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம், நம் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அந்த ஸ்டான்ஸாவை நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம், நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம், நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிகமாய் செய்திடுவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம், நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம், நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார், வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற கர்த்தர், நம் வேண்டுதல்கள் எல்லாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தகப்பன். காலை வேளையிலே ஆண்டவரே எதற்காக வந்தீங்க? நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி செலுத்துறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற கர்த்தர், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தகப்பன் நமக்கு ஒருவர் உண்டு. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஓ thank you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க,
தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்ப்பா. உமக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்கள் வேண்டுதல்களை நீர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டீரே, அன்னாளின் வேண்டுதலை நினைவு கொண்டீரே அப்பா. யோபு சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய சிறையிருப்பை மாற்றினீரே. இப்பொழுது என்னுடைய சிறையிருப்பை மாற்றுங்க. எதெல்லாம் நான் சிக்கிட்டு இருக்கணும் அதை எனக்கு மாற்றுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தா போதும், அவர் நம்மை மறக்க மாட்டார். தேவ பயம் நம்மை பற்றி கொண்டா போதும், அவர் நம்மை மறப்பதில்லை. கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தா போதும். உலகத்தாரிடத்தில் இல்லை, பெற்றோரிடத்தில் உங்க தேவை என்ன என்பதை கர்த்தரிடத்தில் நீங்க கேட்டா போதும், அவர் நம்மை மறப்பதில்லை. நம்மை நினைவு கூர்ந்து நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உன்னை மறப்பாரா? உன்னை மறப்பாரா? அவர் மறந்துவிட அவர் மனுபுத்திரன் அல்லவே. உன்னை நினைவு கூறுகிற கர்த்தர், நினைத்தருளுகிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இம்மட்டுமாய் நீ நடித்து வந்த எல்லா மேலான தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. 2026ஆம் ஆண்டு வரை இதோ முதல் மாதம் 2ஆம் மாதம் வரை எங்களை நடத்தி வந்தீங்களே, உமக்கு கோடி நன்றி. நாங்களுமே எத்தனையோ நேரங்களில் மறந்து போகிறோம் அப்பா. ஆனாலும் நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் உறவுகளையும் மறவாமல் நினைத்தீரே, வழி நடத்தி வந்தீரே. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதே, உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொண்டதே, எங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றினீரே. உமக்கு கோடி நன்றி ஐயா. பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற கத்த எங்களையும் எங்கள் சபை மக்களை கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு இருக்க எங்களுக்கு ஒரு நல்ல திட நம்பிக்கை கர்த்தனை தந்திருக்கீங்க, அதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு பயப்படும் பயத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்களை விடுவிக்கிற கர்த்தர், ஓ தேவ தூதர்களை கொண்டு எங்களை காவல் புரிகிற கர்த்தர், உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி எங்களை இம்மட்டுமாய் குறைவில்லாமல் நடத்தி வந்த மேலான தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்கள் சபையாரை காத்துக்கொள்ளுங்க. வியாதியோடு பலவீனத்தோடு போராட்டத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தனை தந்து அனுப்புவீராக. ஆரோக்கியத்தோடு கடந்து செல்லட்டும், சமாதானத்தோட போவும், வேதனை நீங்க நீ சுகமாயிரு என்று சொன்னீரே. அந்த சுகம் எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும், அந்த ஆரோக்கியம் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் அனைவரும் ரட்சித்து ஆண்டவரே வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கென்ற இறுதி பரியந்த வாழ உதவி செய்ய நீடித்த நாட்களால் எங்களையும் எங்கள் சபை மக்களும் திருப்திப்படுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய கருத்திலே தருகிறோம் ஐயா. செய்தி கொடுத்த அடியாளை கர்த்தர் இன்னும் ஆண்டவரே நீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கிப்படுவீராக. ஈரோடு பகுதியில் செய்தி கொடுக்கும்படியாய் சென்ற உம்முடைய தாசனை மறைத்த கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. சபையாருக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே விசுவாச குடும்பத்தாரை சபையாரை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, விசேஷமா இந்த வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளுங்க. அலைச்சல் இல்லாத வருமானத்தை தந்து சமாதானத்தோடு வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் உடைய பிள்ளைகளை தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லியிருப்பாங்க, தேவன் உங்களை மறக்க மாட்டார்.